ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுவோம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு உள்ளி சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்ததா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவோம். உள்ளியும் கருவேப்பிலையும் நல்லா ஓரளவு வதங்கின பிறகு வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் ஒருக்கா நல்லா கலந்து கொள்ளுவோம். எல்லாம் நல்லா வதங்கின பிறகு மீனை சேர்த்துக்கொள்ளுவோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொள்ளுவோம். கறிக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கொள்ளுவோம். அடுத்ததா கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்து நல்லா கலந்து கொள்ளுவோம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நல்லா கலந்து கொள்ளுவோம். எடுத்து வச்சிருக்கிற கட்டியான தேங்காய் பாலை சேர்த்து நல்லா கலந்து கொள்ளுவோம். ஒரு 2 நிமிடம் இதை நல்லா கொதிக்க விடுவோம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒருக்கா அவிய விடுவோம். கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து கொள்ளுவோம். இப்போ தயாராகிட்டு